திமுக தலைவர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார் வைத்தியலிங்கம். மேலும் முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன், முன்னாள் எம்.எல்.ஏ. குன்னம் ராமச்சந்திரன் ஆகிய இருவரும் இன்று சென்னையில் திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலினை சந்தித்து தங்களது ஆதரவாளர்களுடன் திமுகவில் இணைய உள்ளனர். இதனால் வேறு வழியின்றி ஓ. பன்னீர்செல்வம் திமுகவிற்கு அல்லது பாஜக கூட்டணிக்கு செல்வார் என்கிறார்கள். டிடிவி, ஓ. பன்னீர்செல்வம் என்று இரண்டு தரப்புமே விஜயின் முடிவு ஒன்று தெரிந்தே இந்த முடிவை எடுத்ததாக கூறப்படுகிறது. சி.பி.ஐ. வழக்கு, ஜனநாயகன் படம் என்று விஜய் தொடர்ந்து பிரச்சனைகளில் சிக்கி தவித்து வருகிறார். இதனால் வேறு வழியின்றி விஜய் அரசியலில் இருந்தே விலகலாம் அல்லது த.வெ.க. போட்டியிடலாம். நாம் போட்டியிட வேண்டாம் என்ற திட்டத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கான முடிவை அவர் எடுத்து விட்டாராம். தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தல் நெருங்க நெருங்க விஜயின் அரசியல் நடவடிக்கைகள் குறைய தொடங்கியுள்ளன. கடந்த ஒரு மாதத்திற்கு முன் ஈரோடு கூட்டத்திற்கு விஜய் வந்து சென்றார். அதன்பின் கட்சி சார்பாக கிறிஸ்துமஸ் நிகழ்வில் கலந்து கொண்டார். இதையடுத்து கடந்த ஒரு மாதங்களாக அவர் அரசியல் நிகழ்வுகள் எதிலும் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கிவிட்டார்.